இதுதான் அவங்க விரும்புகிறாங்க. நீங்கள் வந்து சொல்லும்போது சொல்கிறீங்களா இஸ்லாமியர்கள் கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படி ஏன் நம்ம அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு? அதுதான் பொது புத்தியில் வந்து கட்டமைக்கப்படுது. இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி யூஎஸில் வந்து திடீர்னு ஒருத்தர் கண் எடுத்துகிட்டு போய் சொல்கிறாரு வந்துட்டு. அப்படி சொல்லப்பட்ட நபர் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு நல்ல சவுண்ட் மைண்டில் இல்லாத ஒரு மூளை இது பிரச்சனை இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு நம்ம சொல்கிற ஐடென்டி. அவர் யாரும் வந்து கிறிஸ்டின் ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல இல்லையா? இன்னொரு நபர் வந்து வேறு ஏதோ ஒரு கொலை செய்கிறாரு, அவர் ஒரு மதம் சார்ந்து அவர் ஹிந்துன்னு யாரும் ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல. ஆனால் இந்த மாதிரி தீவிரவாத சம்பவம் நடக்கின்ற போது அதை வந்து நம்ம இஸ்லாத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய போக்கில் இது வந்து இந்த பாலிடிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து 80களிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாலிடிக்ஸ், ரொம்ப இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு முன்னெடுக்கப்பட்ட ஒரு பாலிடிக்ஸ். அது வந்து பொது புத்தியில் ரொம்ப ஆழமாக போய் பதிய செய்யப்படுது. இப்போ வந்து எல்லா மதம் சார்ந்த நபர்களுமே வந்துட்டு தீவிரவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க, ஜினசைட் செஞ்சுருக்காங்க, மிகப்பெரிய படுகொலை செஞ்சுருக்காங்க. மதத்தின் பேரால் நீங்கள் நடத்தப்பட்ட நிறைய படுகொலைகள் தொடர்ச்சியாக இருக்கின்றது. எல்லா மதத்திலையுமே அந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எந்த மதமே இதுக்கு அப்பாற்பட்டு இல்லை.